பாபநாசம், மயிலாடுதுறை, பூம்புகார், திருவிடைமருதூர், சீர்காழி உள்ளிட்ட 6 சட்டப்பேரவை தொகுதிகள் வருகின்றன. காவிரி ஆறு கடந்து செல்லக்கூடிய கடைமடை பகுதி என்பதால் விவசாயம்தான் மயிலாடுதுறை மக்களின் முக்கிய தொழில். நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு, சுவாமிமலை ஐம்பொன் சிலை, திருபுவனம் பட்டு, கும்பகோணம் டிகிரி காப்பித்தூள் மற்றும் வெற்றிலை போன்றவை வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மீனவர்கள் கணிசமாக வசிப்பதால் மீன்பிடி தொழிலும் நடக்கிறது. இங்கு வன்னியர்கள் பெரும்பான்மையாகவும் அடுத்த நிலையில் பட்டியல் இனத்தவர்களும் இஸ்லாமியர்களும் கணிசமாக வசிக்கின்றனர். இவர்களே தேர்தலில் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கின்றனர். மயிலாடுதுறை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடுகிறது. பாமக வேட்பாளராக ம.க. ஸ்டாலின் களமிறங்கியுள்ளார். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இந்த தொகுதியில் அக்கட்சியின் சார்பில் வழக்குரைஞர் சுதா போட்டியிடுகிறார். இதேபோல அதிமுக சார்பில் பாபு போட்டியிடுகிறார். மயிலாடுதுறை தொகுதியின் தற்போதைய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் கடந்த தேர்தலின் போது காகித ஆலை உள்பட முடங்கி கிடக்கும் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை புதுப்பித்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருவேன் என கூறியிருந்தார். இன்று வரை அதற்கான சிறு முயற்சியை கூட அவர் எடுக்கவில்லை என்பது தொகுதி மக்களின் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்ட தொகுதி மாவட்டம் ஆகுமானு இருந்துச்சு முன்னாடி. இப்போ ஒரு வழியாக மாவட்டம் ஆகி ஒரு 2 வருஷம் ஆக போகுது. வளர்ச்சி திட்டங்கள் நடந்திருக்கானா இல்லை. முன்னாடி உதாரணமாக சொல்லணும்னா அரசு மருத்துவமனை இதோட முன்னாடியே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ மாவட்டம் ஆனந்த பிறகு இன்னும் நல்லா உயர்ந்து இந்த சீர்காழி, தரங்கம்பாடி, திருக்கோடையூர் பகுதிகள்லாம் பயனடையும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது மாதிரி நடக்கலைங்க. எதை எடுத்தாலும் ஹாஸ்பிட்டல் போனால் திருவாரூர் போகணும், இல்லை தஞ்சாவூர் போகணுங்க. அது போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 hours 2.5 hours ஆகிடுது. அதுலேயே பாதி ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆகிடுது, உயிர்களுக்கு ஆபத்தாகிடுது. அதை நீக்கிறதுக்காக அரசு எத்தனையோ நல்ல காரியம் செஞ்சுட்டு இருக்கும்போது மாயத்துக்கு ஒரு தரம் உயர்த்தி ஒரு அரசு மருத்துவமனை அமைச்சு கொடுத்து, கல்லூரியோடு சேர்த்து ஒரு அரசு மருத்துவமனை அமைச்சு கொடுத்து இந்த மக்கள் உயிரை பாதுகாக்கணுங்கிறது தான் அந்த பொதுமக்களோட வேண்டுகோளாக நான் வைக்கிறேங்க. வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் இப்பகுதியைச் சார்ந்த மக்கள் நிறைய எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளோம். குறிப்பாக மயிலாடுதுறையை பொறுத்தவரை பல்வேறு கோரிக்கைகள் கடந்த காலங்களில் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் கூட மயிலாடுதுறை, தரங்கம்பாடி, காரைக்கால் அந்த ரயில் பாதை ஏற்கனவே ஓடிக்கொண்ட அந்த பாதையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய நீண்டகால கோரிக்கை. அதேபோல் மயிலாடுதுறையில் விவசாயம் அதிகமாக இருக்கின்றதனால் எம்ஜிஆர் காலத்தில் துவக்கப்பட்ட தலைஞாயிறு சர்க்கரை ஆலை தற்பொழுது மூடப்பட்டிருக்கின்றது. அதை கடந்த தேர்தலிலும் வாக்குறுதியாக அனைத்து கட்சிகளும் சொன்னார்கள். அவசியமாக கொண்டு வர வேண்டிய அந்த தொழிற்சாலை கொண்டு வரப்பட வேண்டும். அப்பொழுதுதான் விவசாயிகள், கரும்பு விவசாயிகள் பெருமகிழ்ச்சி அடைவார்கள், அவர்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நீங்கள் விவசாயத்தை எடுத்துக்கிட்டால் எந்த விதமான இதுவும் இல்லை. எங்களுக்கு விவசாயின்னு சொல்லிக்கலாம் வழிய நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். மழை காஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. எல்லாம் மழை வருது. நல்லா நட்டு ஒரு போரம் நடுறப்போ பார்த்தீங்கன்னா அதை நட்டு அறக்கிறப்போ மழை பெஞ்சிடுது. அது மழை பெஞ்சதுக்கப்புறம் அதை திருப்பி அதை நாங்கள் ஈடுபடுறதுக்கு எங்களால் முடியல. ஏன்னா இப்படியே நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கான ஒரு மாற்று ஒரு முறையை நீங்கள் இந்த பாராளுமன்றத்தில் நீங்கள் இப்போ வரக்கூடிய எம்பிக்கள் அதை நீங்கள் செஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். விவசாயம் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செஞ்சு கொடுங்க. காவிரியில் தண்ணீர் கிடைக்காமல் கடைமடையான மயிலாடுதுறை காய்ந்து கிடக்கிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரம் அடிபட்டிருக்கிறது. இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் அவர் பேசியதே இல்லை என்கின்றனர். வேளாண்மைனா நீங்கள் எங்கே வேணாலும் போய் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. ஆனால் உணவை உற்பத்தி பண்ணுறதுக்கு வேளாண்மை தவிர வேறு வழியே கிடையாது. அப்படி ஒரு வேளாண்மை நிறைந்த இந்த மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடியவங்க அந்த வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுலேருந்து மதிப்பு கூட்டக்கூடிய பொருள்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு தொழிற்சாலைகள் வேணும். இப்போ சக்கரை ஆலை இருந்தது, சக்கரை ஆலை மூடி கிடக்குது. அது மாதிரி பேப்பர் மில்லு இருந்தது, பஞ்சாலை இருந்தது. இது மாதிரி இதெல்லாம் மூடப்பட்டிருக்கு. இங்கே எதுவும் தொழிற்சாலைங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே வரக்கூடிய தொழிற்சாலையினால வேளாண்மைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் வேளாண்மை பொருட்களை மதிப்பு கூட்டக்கூடிய தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வரணும். அதனால் இயற்கை வேளாண்மையை முன்னெடுக்கிறதுக்கு முழு மூச்சாக இங்கே வரக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செயல்படணும். இங்கே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை மிகச்சரியாக எந்தவித இயற்கை நீர், குளம், குட்டை, ஏரி, வாய்க்கால்கள் இதெல்லாம் தூர்க்கிறத சட்டங்களை போட்டு தடுக்கணும். பெண்களுக்கான சுய முன்னேற்றத்துக்கான வழிகள் என்னவோ அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கணும். மகளிர் சுய உதவிக்குழு இதன் மூலமா கிடைக்கிற ஒரு வங்கி கடன் மூலியமா எங்களுக்கு நிறைய சிறு தொழில்கள் இதெல்லாம் பெண்களுக்கு கிடைக்கணும். சாலை மேம்பாடு, கிராமப்புற சாலைகள்,
குப்பைகள் இல்லாத ஒரு ஸ்பேஸ், எங்க பார்த்தாலும் கேரி பேக்கினுடைய ஆக்கிரமிப்பு இருக்கு. அதனால அவாய்ட் த கேரி பேக். இப்ப கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குளங்கள்லாம் நிறைய இடங்கள்ல குப்பைகள் கொட்டி ஒரு மாசுபடுத்திட்டாங்க. இந்த நீர்நிலைகள்லாம் மாசு இல்லாம வேணும். ஏன்னா நீர்நிலைகள் தான் வாழ்வாதாரமே. ஆறா இருக்கட்டும், குளங்களா இருக்கட்டும், சிறு குட்டைகளா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு நீர் ஆதாரம் சார்ந்த விஷயம். இதுல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் மக்கள் கொண்டி சமூக அக்கறையே இல்லாம கொண்டி குப்பைகளை கொட்டுறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய கவனம் வேணும். மக்கள் வந்து கோயில் நகர்களுக்கு வரக்குள்ள ரயில் தடம் வந்து மிகவும் மக்களுக்கு போக்குவரத்தில் ரயில் நகரம் வந்து முக்கியமானது. இந்த ரயில் நகரத்தில் என்னென்ன பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே அறிவித்த விழுப்புரம் டு தஞ்சாவூர் இரட்டை வழித்தடம் பாதைகள் வந்து அது வந்து அளவீடு செய்ததோடு நிற்கிது. ஆனால் அதுக்கான திட்டங்கள் இன்னும் நடைமுறைப்படுத்தலை. அதே போல் பழைய திட்டமான மயிலாடுதுறை டு தரங்கம்பாடி ரயில்வே திட்டம் வந்து அது கிடப்பில் போடப்பட்டது. அதுக்கான ரயில்வே திட்டமும் இனி அந்த அரசு அறிவிக்கல. அதே போல் இங்கே படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதேமாரி இங்கே மயிலாடுதுறை மாவட்டம் டெல்டா பகுதி வந்து காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சனால ஓஎன்ஜிஎஸ் மத்திய அரசு நிறுவனம், அதனால் அதுக்கு அந்த நிறுவனத்துக்கான திட்டங்கள் இங்கே செயல்படுத்த முடியல. அதனால் நவீன புரட்சி முறையாக இந்த விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்கள் வழியாக அதுக்கான திட்டத்தை இங்கே ஒதுக்கணும். அதே போல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை இங்கே கொடுக்கணும். மணல்மேடு உள்ளிட்ட இடங்களில் புதிய சாலைக்கு இணைப்பு பாலங்கள் கட்டுவதற்காக சாலை தோண்டப்பட்டு மாதக்கணக்கில் மூடாமல் கிடக்கிறது. அதையும் சரி செய்யவில்லை. தொகுதி வளர்ச்சிக்காக இவர் வாய் திறப்பதில்லை. தொகுதியில் பெரும்பாலான மக்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினரின் பெயரே தெரியாது என்று கூறுகின்றனர். மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை, தேவைகளை தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டதே இல்லை. வெற்றி பெற்று சென்றதோடு சரி, அவரை தொகுதிக்குள் பார்ப்பதே அரிதாகிவிட்டது என்கின்றனர் தொகுதிவாசிகள். விவசாயம் சார்ந்த பகுதி இது. இந்த பகுதியில் வந்து விவசாயம் சார்ந்த தொழிற்சாலை இல்லை. அதுவும் மத்திய அரசுடைய தொழிற்சாலைகள் இங்கே வந்தால் இங்குள்ள இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெறுவார்கள். அதே போன்று இங்கே ஒரு வசதியான மருத்துவமனை இல்லை. தொடர்ந்து மருத்துவ குறைபாடுனால நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இங்கேருந்து போகணும்னா திருவாரூர் போகணும், தஞ்சாவூர் போகணும். இது போல் வந்து பரிந்துரை பண்ணி தான் இங்கே அனுப்பிட்டு இருக்காங்க. இங்கே வந்து மத்திய அரசினுடைய மருத்துவமனை வேண்டும். அதே போல் வந்து இங்கே தொழிற்சாலை இந்த மயிலாடுதுறை பார்லிமெண்ட் தொகுதியில் சரியான தொழிற்சாலை இல்லை. தொழிற்சாலை இருந்தால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். பேரிடர் காலங்களில் இங்கே ஏற்படுகிற விவசாய பாதிப்புகளை வந்து சரி செய்வதற்கான எந்த திட்டமும் இல்லை. அந்த திட்டங்களை வந்து இங்கே இந்த பகுதி விவசாயம் இந்த பகுதிங்கிறதுனால பேரிடர் காலங்களில் விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சரியான நடைமுறையை செயல்படுத்தணும், சரியான திட்டத்தை கொண்டு வரணும். நமது தொகுதி சில மேம்பாடு அடைந்தால் மக்களுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த வகையிலே நீண்ட நாட்களாக பேருந்து நிலையம் என்ன நிலையில் இருக்கிறது என்று தெரியவில்லை. அதை விட புறவழிச்சாலைகள் வருது என்று சொல்கிறார்கள். எப்போ வருகின்றது என்பதும் ஒரு கனவாக இருக்கிறது. அதோடு நம்ம தமிழ்நாட்டிலேயே சிறிய மாவட்டமாக புதிதாக உருவான மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம். மாவட்டம் ஃபுல்லாகவே தண்ணீர் நிறைந்த ஒரு மாவட்டம், கடற்கரையோரம் உள்ள மாவட்டம். இதனுடைய வளர்ச்சி வந்து மிக காலதாமதமாக ஆகிக்கொண்டு இருக்கிறது. இங்கே அதிகமாக கோயில்கள் இருப்பதனால் இது ஒரு ஆன்மீக மையமாகவும் சுற்றுலாவை மேம்படுத்தக்கூடிய ஒரு மையமாகவும் இது விளங்கினால் சிறப்பாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக பூம்புகாரன் தரங்கம்பாடி மயிலாடுதுறை மாவட்டத்திலே இருக்கிறது. இது வந்து ஒரு சுற்றுலா மையமாக மாறினால் மாவட்டம் இன்னும் மேலும் நல்ல வளர்ச்சி அடையும். 3 போகம் விளையக்கூடிய ஒரு மாவட்டமாக இருப்பதனால் அரசாங்கமும் மக்களும் சரியான நபரை தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக மயிலாடுதுறை மாவட்டம் மற்ற மாவட்டங்களிலிருந்து சிறந்து விளங்கும். தொகுதிக்குள் போக்குவரத்து நெரிசலால் மக்கள் படும் அவஸ்தை நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கிறது. மயிலாடுதுறையை சுற்று வட்டச்சாலை அமைக்கப்பட்டால் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்று கூறும் பாமக வேட்பாளர் ம.க. ஸ்டாலின் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பேன் என உறுதி அளிக்கிறார். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்துவேன் என்றும் கூறுகிறார். கும்பகோணம், ஜெயங்கொண்டம், விருத்தாச்சலம், நீடாமங்கலம் புதிய தொடர்வண்டி பாதை பணிக்கான ஆய்வுகள் முடிந்து திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்ட நிலையில் பணிகள் கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக கூறும் ம.க. ஸ்டாலின் அதை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுப்பேன் என்கிறார். தஞ்சாவூர் விழுப்புரம் இடையிலான இரட்டை தொடர்வண்டி பாதை திட்டத்தின் நிலையும் அதுதான். கும்பகோணம் தொடர்வண்டி நிலையத்தை அதிநவீனமாக மாற்றுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு பல மாதங்கள் கடந்தும் அதற்காக தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டுகிறார் பாமக வேட்பாளர். தஞ்சாவூர் விக்கிரவாண்டி தேசிய 4 வழிச்சாலை பணிகள்
பல ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடக்கின்றன. இதையெல்லாம் துரிதப்படுத்தி செயல்பாட்டுக்கு கொண்டு வர தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் எதுவுமே செய்யவில்லை என்று கூறும் ம.க. ஸ்டாலின் அதனை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுப்பேன் என்கிறார். காவிரி ஆற்றில் துலா உற்சவம் நடக்கக்கூடிய சிறப்புமிக்க இடத்தில் சாக்கடை கழிவுநீர் கலப்பதை தடுக்கவும், நவக்கிரக கோயில்களுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் சந்திக்கும் சிரமங்களை தவிர்க்கவும், தூர் வாரப்படாமல் புதர்மண்டி கிடக்கும் காவிரி கிளை வாய்க்கால்களை தூர் வாரவும் நடவடிக்கை எடுப்பேன் என உறுதி அளிக்கிறார். சீர்காழி அருகே உள்ள அளக்குடி, ஆச்சாள்புரம், நல்லூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மழை காலங்களில் ஊருக்குள் வெள்ளம் புகுந்து விடுவதோடு கடல் நீரும் உள்ளே வருகிறது. இதை தடுக்க தடுப்பணை அமைத்து தர நடவடிக்கை எடுப்பேன் என வாக்குறுதி அளிக்கிறார். சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் சட்டம் பயில்வதற்கு ஒரு சட்டக்கல்லூரியை அமைத்து தருவோம் என்று இந்த நேரத்தில் உறுதியளிக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் சீர்காழி பகுதியில் இருந்து வைத்தீஸ்வரர் வரை ரயில்வே மேம்பாலங்கள் அமைப்பதற்கும், கொள்ளிட ஆற்றங்கரையில் உள்ள பகுதிகளில் 3 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகளை நிச்சயம் அமைப்பு தருவோம். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் சின்னையா அவர்கள் கொள்ளிட ஆற்றில் தடுப்பணை கட்டுவதற்காக தொடர்ந்து பல ஆண்டுகளாக போராடி வருகிறார். வெற்றி பெற்றவுடன் முதல் கோரிக்கை தடுப்பணை கட்டுவதுதான் நிறைவேற்றுவோம் என்று சொல்லிக் கொள்கின்றோம். கடற்கரை கிராமங்களில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கவும், தலைஞாயிறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையை செயல்பாட்டுக்கு கொண்டு வரவும் ஆவண செய்வேன் என உறுதி அளிக்கிறார். மணல்மேட்டில் முடங்கி கிடக்கும் நூற்பாலையை மீண்டும் செயல்படுத்தி காட்டுவேன். கொள்ளிடம், செம்பனார் கோயில், மணல்மேடு ஆகியவற்றை தனி தாலுகாவாக மாற்றுவேன் என்று வாக்குறுதிகளை வாரி வழங்குகிறார். பூம்புகார், சீர்காழியில் கடல்சார் பொறியியல் கல்லூரியை உருவாக்குவேன். மீனவர்கள் பயனடையும் வகையில் குளிர்பதன கிடங்கு அமைப்பேன். தாராசுரம் காய்கறி மார்க்கெட்டில் குளிர்பதன கிடங்கு அமைப்பேன். சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை கொடுப்பேன் என்பதும் இவரது சில வாக்குறுதிகள். கும்பகோணம் மகாமக பெருவிழாவை தேசிய விழாவாக அறிவித்து அரசே எடுத்து நடத்த நடவடிக்கை. இருவழிப்பாதைகள் அமைத்து தொடர்வண்டி சேவையை விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை. பூம்புகார் தரங்கம்பாடி சுற்றுலா தலங்களை நவீன வசதியுடன் பன்னாட்டு தரத்திற்கு உயர்த்துதல். மண்ணரிப்பை தடுக்க கடற்கரையில் தடுப்புச் சுவர். தொகுதியில் உள்ள பழைய புதிய மீன்பிடி துறைமுகங்களை விரிவாக்கம் செய்து மேம்படுத்த நடவடிக்கை. தலைஞாயிறு சர்க்கரை ஆலையை சீரமைத்து மீண்டும் விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை என்பது உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் கூறி வாக்கு சேகரிக்கிறார் ம.க. ஸ்டாலின். கொள்ளிடம் ஆற்றில் 2 இடங்களில் கதவணை, கடல் நீர் உட்புகாதவாறு உப்பனாற்றில் கதவணைகளை அமைக்க நடவடிக்கை. 4 வழிச்சாலை பணிகளை விரைவுபடுத்த நடவடிக்கை என்பதும் அவரது வாக்குறுதிகள். விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும். நெசவு உலோகப் பொருட்கள், மண்பாண்டம் தயாரிப்பு தொழில்களை மேம்படுத்த வேண்டும் என்றும் சொல்கிறார். குத்தாலம் பகுதியில் தொழிற்சாலை மாசுகளை தடை செய்ய நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறும் அவர், விவசாய விளை பொருள்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுப்பேன் என்றும் கூறுகிறார். நம்முடைய குலத்தொழில் விவசாயம். நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடு தஞ்சையிலே மாடு கட்டி போர் எடுத்தால் வாழாது, யானை கட்டி போர் எடுத்த காலத்தை உணர்த்துகின்ற வகையிலே இன்று அரசாங்கத்திற்கும் இன்று இளைய தலைமுறைக்கும் தெரியப்படுத்துகின்ற வகையில தான் நாம் விவசாய தொழிலை பாதுகாக்க வேண்டிய வகையில் தான் போராடி கொண்டிருக்கின்றோம். விவசாய தொழிலை நசித்து வீணாகாமல் செத்து முடியாமல் போகின்ற பாதுகாக்கின்ற வகையில் தான் இந்த மாவட்டத்தில் வேளாண்மை கல்லூரி அமைக்க பாடுபடுவோம். 6 வாய்க்கால்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றி விவசாயிகள் பங்களிப்புடன் முழுமையாக தூர்வார நடவடிக்கை. திருமுல்லை வாசல் கீழ மூவர்கரை இடையே நீண்ட ஆண்டுகளாக இணைக்கப்படாமல் உள்ள பாலத்திற்கு இணைப்பு சாலை அமைக்க நடவடிக்கை. மயிலாடுதுறை அருகே மாப்படுகை, வைத்தீஸ்வரன் கோவில், சீர்காழி பகுதிகளில் தொடர்வண்டி மேம்பாலங்கள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 28 கடலோர மீனவ கிராமங்களுக்கு தடையின்றி கொள்ளிடம் கூட்டு குடிநீர் வழங்க நடவடிக்கை. மயிலாடுதுறை, சீர்காழி நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சுற்றுவட்ட சாலைகள். மயிலாடுதுறை, சீர்காழி நகர பகுதிகளுக்கு முழுமையான கொள்ளிடம் குடிநீர் திட்டத்தை விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை என்பது உட்பட
நீண்ட காலங்களாக நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பேன் என கூறும் ம.க. ஸ்டாலின் தனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கூறி தீவிர வாக்கு வேட்டையில் ஈடுபட்டுள்ளார்.